ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா மண்டே, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பென்ட்ரைவ் எங்கே அப்படி சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க மித்ரா. ஒரு வழியாக பென்ட்ரைவ் கிடச்சிச்சு. இந்த பென்ட்ரைவ் கிடச்சிச்சு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பென்ட்ரைவ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. அதே சமயம் ஆனந்தி அந்த பிள்ளையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க பிள்ளைக்காக தம் பிள்ளையை என்ன தெரியல, அடுத்தவங்களை எதுக்காக பேசணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா இருக்காங்க. உங்கள் அக்கா நீ, அதே சமயம் அவங்க அக்கா ஆனந்தியை பற்றி நீ என்னை பற்றியே நினைக்காதக்கா, என்னை பற்றி நினைக்காத, நீ வா கிளம்பி போ, பையன் கூட வாழணும்னு நினைக்கிறான், நீ போ அப்படின்னு சொல்லி அக்கா திட்டுறாங்க. இப்படி ஆளுக்கு சொல்கிறாங்க. அதே சமயம் அன்பு திட்டுறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோன்ட்டு இப்படி போய்கிட்டே இருக்குது. எங்கே தான் அந்த சீரியல் முடிய போகுதுன்னே தெரியல. திரும்ப போட்டதே தான் திரும்ப போட்டிருக்காங்க. புதுசாக எதுவுமே போடலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்குறோம். அதில் இப்போ என்னாச்சு அப்படின்னா, துளசி சீரியலில் பார்த்திங்கன்னா கல்யாண ஏற்பாடு நடந்தது. துளசிக்கு கல்யாணம் நடக்காமல் தென்றலுக்கும் நடக்குது. தென்றலுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதே சமயம் சிறையில் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, தென்றல் உனக்கு எப்படி கல்யாணம் ஆகுது நடக்கிறேன், நான் வெளியில் வரேன் அப்படிங்கிறாங்க. ஒருவே காதலிச்சாங்களா என்ன, அதை பற்றி புதுசாக கடப்புறாங்க. தென்றலுக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, உம்முன்னு மூஞ்சி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயம் மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா, நம்ம காதலிச்ச பொண்ணே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுறாரு, பயந்தோம், நல்ல வேலை தங்கச்சி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு நிற்கிறாரு. அதே சமயம் துளசி சொல்கிறாங்க, 4 நாளைக்கு இந்த ஊரில் எல்லாரும் பேசணும், அந்த அளவு ரொம்ப சிறப்பாக இருக்கணும், சாப்பாடெல்லாம் நல்லா பார்த்து பண்ணுங்கன்ட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக கல்யாணம் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா துளசிக்கு இவருக்கு தான் நடக்க போகுது. அது தெரியும், எப்படி என்ன அப்படின்னு தெரியல. கதையில் மாற்றம் ஏற்படும். எப்படினாலும் தென்றலுக்கு கல்யாணம் நடக்க போகுதில்ல மாப்பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏன்னா தென்றல் மேலே அவர் காதலிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூங்கொடி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி எப்படியா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வச்சு மாப்பிள்ளை அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் வருது. ஒன்று நீ யார், நீங்கள் இப்படி தான் அப்பா பையன் சேர்ந்து இப்படி தான் தவறான காரியம் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதெல்லாம் நீயாம்மா கேட்குற அப்படின்னு சொல்லி அப்பா திட்ட ஆரம்பிச்சாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு போகிறவங்க சித்திட்டு சொல்லிடுறாங்க, சம்மந்தி ஒரு இல்லாமல் உங்கள் மருமக இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லிடுறாங்க. சித்திக்கு பயங்கர கோவம் வருது. வேணே கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டாங்க. பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணுறா, போய் பார்த்தா மாப்பிள்ளை பாட்டி மன்னிப்பு கேட்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ஏன்னா முதல்ல ரீசுடு ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் நான் மானிட்டைசேஷன் வாங்கணும். நன்றி, வணக்கம்.